தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியை தொடங்கின விஜய் அவரோட அரசியல் பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டுட்டு வந்தாரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டுட்டு வந்தாரு. ஆனா கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை விஜய் ஒத்தி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் காஞ்சிபுரத்துல தான் தன்னோட மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்கினாரு. ஆனா அதுலயுமே குறிப்பா சில பேர் மட்டும்தான் ஒரு தனி அரங்குல வச்சு சந்திச்சாரு. இதுக்கப்புறமா மறுபடியுமே சேலத்துல இருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்காக விஜய் திட்டமிட்டிருந்தாரு. ஆனா அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டதால அவரோட மக்கள் சந்திப்பு பயணம் தடைப்பட்டுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் புதுச்சேரியில பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அந்த பிரச்சாரம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதாவது விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு வராரு. அது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல தமிழகம் மட்டுமில்லாம புதுச்சேரி, கேரளா இந்த 3 மாநிலங்கள்லயுமே போட்டியிட போவதா விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான முன்னெடுப்பா தான் புதுச்சேரியில விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. இந்த சந்திப்புல நிறைய விஷயங்கள விஜய் பேசியிருந்தாரு. அதே நேரத்துல ஆளும் அரச தாக்கி பேசியிருந்தாரு. புதுச்சேரி அரசு கூட பாதுகாப்பு கொடுத்துச்சு. ஆனா நம்மளோட அரசு நமக்கான வேலைகளை சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை விஜய் முன் வச்சிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்ப மறுபடியுமே தமிழகத்துல விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு. அதாவது பிரச்சாரம் மேற்கொள்ள போவதா தகவல் வெளியாகி இருக்கு. இதனால தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், ரசிகர்கள் எல்லாமே விஜய பாக்குறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்களே இருக்கக்கூடிய நிலையில விஜய் தேர்தல் வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டுட்டு வராரு. அதுக்காக தான் சேலத்துல இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்காக அனுமதி கேட்டாங்க. பட் ஆனா அங்க அனுமதி கொடுக்கப்படல. இதனால இப்ப ஈரோட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக சூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஈரோடு மாவட்டத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 31 ஏக்கர் பரப்பளவிலான இடத்துலதான் விஜயோட பிரச்சாரம் செய்வதற்கான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான அனுமதியுமே கோரப்பட்ட நிலையில போலீஸ் தரப்புல இருந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழக வெற்றி கழகத்தினர் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டா தான் செங்கோட்டையன் அதிமுகவில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. இப்படி இருக்கும் போது கொங்கு மண்டலத்துல விஜய் முதல் முறையா தன்னோட சுற்றுப்பயணத்தை பிரச்சாரத்தை தொடங்குறாரு அப்படிங்கறதுனால பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஜயோட பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்கப்பட்ட நிலையில ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்யறதுக்கு வைப்பு தொகையா 50,000 ரூபாயும் பிரச்சாரம் செய்யறதுக்கு 50,000 ரூபாயும் செலுத்தணும்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை சொல்லி இருந்துச்சு. இந்த ரூபாயை செலுத்தினதுக்கு அப்புறமா இப்ப இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதனால மிகுந்த உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில தான் ஈரோட்ல செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப இந்த கூட்டத்துல எத்தனை பேர் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு பதிலளிச்ச செங்கோட்டையன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கூட்டத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது, வம்புல மாட்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் 10,000 தொண்டர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாம 25,000 பொதுமக்கள் கலந்துக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி அனுமதி கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இந்த பிரச்சார கூட்டத்துல கலந்துக்கிட பொதுமக்களுக்காக எல்லா அடிப்படை வசதிகளையுமே செய்ய போறோம். அதாவது அதுக்கான வேலைகள்ல ஈடுபட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடிநீர் வசதியா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் வசதியா இருக்கட்டும், கழிப்பறை வசதியா இருக்கட்டும், இது எல்லாம் இந்த மாதிரியான எல்லா வசதிகளையுமே செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேரிகார்டுகள் வச்சு விஜய் வருவதற்கான தனி வழி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் செங்கோட்டையன் என்ன சொன்னார் அப்படின்னா, காவல்துறை தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளுமே நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல பாதுகாப்பு பணிகள் 2 மணி நேரம் கொடுத்திருக்காங்களாம். 11 மணில இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பாதுகாப்பு பணிகளுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் தன்னோட அரசியல் பணிகள்ல இருந்து ஒதுங்கி வந்தாரு. இப்பதான் மறுபடியுமே சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள்ல மும்முரமா ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் மறுபடியும் ஈரோட்ல தன்னோட பிரச்சாரத்தை தொடங்குறாரு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்ல, மத்த அரசியல் கட்சிகளுமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா விஜயோட அரசியல் பணிகள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாரு, 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த மாதிரி விஜய் சந்திக்க போகிறார் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.